சிறகடிக்க ஆசிரியரில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். முத்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார். நம்ம தகுந்த ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டோம். இன்னும் நம்ம காரு, நம்ம லைசன்ஸ் எல்லாமே தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ மீனாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மீனா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, காரையும் லைசன்ஸ் தரேன்ட்டாங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க தருவாங்க? அவங்க தான் நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே, அதுக்கு வீடியோ வேறு வச்சுருக்காங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் போலின்னு நிரூபிச்சாச்சு மீனா அப்படிங்கிறாங்க. எப்படிங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் வந்து இதுக்கு உதவி செஞ்சாங்க. அவங்க உதவினால இன்றைக்கி நிரபராதி நிரூபிச்சிட்டோன்னா உன்னோட காரையும் உன்னோட லைசன்ஸையும் நீ ஒரு ½ அன் ஹவரில் வாங்கிக்கலாம் தம்பி, அதுக்கு சில நடைமுறை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. மீனா ரொம்ப சந்தோஷமாக பைக்கில் வந்துடுறாங்க. எங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே சீதாவும் சைக்கிள் வந்துடுறாங்க. மாமா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறாங்க. உண்மை தான் சீதா, என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே பின்னாடியே நடந்தே வந்துடுறாங்க மீனோட அம்மா. அதான் நீங்களுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மருமகனே, உங்களை வந்து ஊரே குறை சொல்லிச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மருமகன் வந்து தொழிலை அந்தளவுக்கு நேசிக்காருன்னு எங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் வந்து மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல மருமகனே. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் நிரபராதின்னு நிரூபித்து உங்கள் காரையும் உங்கள் லைசன்ஸையும் வாங்க போகிறீங்க. அதை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, அப்பாவை கூட நம்ப வச்சுட்டாங்க, இந்த ரோகிணி மனோஜ் ரொம்ப பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, மீனா நான் வந்து பொறுமையாக இருக்குன்னு நினச்சிட்டு அந்த ரோகிணியும் மனோஜும் நினச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி தான் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா, நான் தான் இப்படி ஆகிட்டேன், நீ எதுவும் கோவப்படாத அப்படிங்க. கோவப்படலைங்க, அவங்களுக்கு பாடம் நான் புகட்டணும் அப்படிங்கிறாங்க. சீதாவும் சொல்கிறாங்க, ஆமாக்கா, மாமாவை எப்படிலாம் பேசியிருக்காங்க, குடிகாரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பேசுறதுக்கு என்னக்கா தகுதி இருக்குது? அவர் தான் குடிப்பாராம், மாமா கூட சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக அவர் வேலைக்கே போகாமல் வெட்டித்தனமாக ஊரை சுற்றிட்டுருக்காரு. மாமா அப்படியே உழைச்சி சாப்பிட்றவனே எவனோ வேண்டாததுக்கு செஞ்சுருக்கான். அதை யார் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. சீதா, இதை கண்டுபிடிச்சிடலாமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக மாமா, இதை கண்டுபிடிச்சிடலாம். எந்த ஐடியிலேருந்து போச்சு, யார் பண்ணியிருக்கான்னு அவங்க நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சீதாட்ட சொல்கிறாங்க மீனா, சீதா, இதெல்லாம் வேணாம், நடந்துருச்சு, நிரபராதின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா நிரூபிச்சிட்டாங்க. ஊரறிய என் புருஷன் இந்த தப்புமே செய்யலைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வேணால் உன் ஐடியில் போட்டு விடு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக மாமா அப்படிங்கிறாங்க. உடனே எப்படி பேசணும் சீதா அப்படிங்கிறாங்க. மாமா, நான் சொல்கிற மாதிரி சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. சீதா சொல்லி கொடுக்குறாங்க. நான் எந்த தப்புமே செய்யலை, அது போக வந்துட்டு என்னை வந்து வேண்டாதவங்க வந்து இப்படி சிக்க வச்சிட்டாங்க. இந்த ஆதாரத்தை பாருங்கள், நான் வந்து 48 மணி நேரத்துக்கு முன்னுக்கூட்டி எந்த ஆல்கஹாலும் எதையும் சாப்பிடலை. அது போக நான் வந்து இப்போ குடியை விட்டுட்டேன். முன்னாடி வேணால் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் குடிச்சிருக்கலாம். என் மனைவி சொல்ல கேட்டு நான் 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு நான் குடிச்சு. இன்னும் நான் வாழ்நாள் முழுவதும் குடிக்க போகிறதில்ல. எனக்கு வேண்டாதவங்க யாரோ செஞ்சுருக்காங்க. இந்த வீடியோ வந்து பழைய வீடியோவா இல்லைனா இப்போ நான் வந்து சாதாரணமாக போனதை எடுத்து போட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் குடிக்கவே இல்லை. டாக்டர் கூட செக் பண்ணிவிட்டு 100% நான் வந்து குடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறாங்க நம்ம சீதா அப்ளை பண்ணோன்னே ஏகப்பட்ட பேருக்கு அது உடனே போகுது, ஃபார்வேர்ட் ஆகுது. இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. மாமா பாருங்கள், எத்தனை பேர் என்னெல்லாம் கருத்தை போடுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, ஒரு நல்லவரை வந்து நாங்களே திட்டோமே, மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுபோக நிறைய பேர் உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்களுடைய பயணம் சிறப்புடைய வாழ்த்துக்கள், நீங்கள் தொழிலில் ஜெயிக்க வாழ்த்துக்கள், இப்படி தான் தவறான செய்தி நிறைய பேர் பரப்புவாங்க, நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சீதா, இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிறாங்க. மீனா கேட்குறாங்க சீதாட்ட, சீதா இதெல்லாம் உண்மை தானா அப்படிங்கிறாங்க. கேட்கா, உண்மை தான், இதில் பாரு என்னெல்லாம் வந்திருக்கு பாரு. மாமாவை இந்த மாதிரி தான் பொய்யான செய்தியை போட்டோன்னே இப்படி பரப்புகிறாங்க. மக்களுக்கு வந்து உண்மையோ பொய்யோ ஏதோ ஒரு செய்தி கிடைச்சா பரப்பிகிட்டே இருப்பாங்க. இப்போ மாமாவை நல்லவர் நிரூபிச்சாச்சு, ஸ்டேஷன்லையும் நிரூபிச்சாச்சு, மக்கள் மத்தியில் நிரூபிச்சாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்டேஷன் வந்து கான்ஸ்டபிள் கூப்பிட்றாரு. முத்து, நீங்கள் கையெழுத்து போட்டு கார் சாவையும் லைசன்ஸ் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே 2 விட்னஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே யாரும் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அவருக்கு என் ஒய்ஃபாக நான் இருக்கேன், அத்தையா எங்கள் அம்மா இருக்காங்க, குழந்தையாவை என் தங்கச்சி இருக்காங்க அப்படிங்கிற 2 சாட்சி போதுமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் கையெழுத்து போட்டு வெளில வராங்க. உடனே ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. நன்றி சொல்லதுக்கு வரல மறுமணி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதான் மீனா, நீங்கள் வீட்டில் இருங்கம்மா, நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொன்னால் எனக்கு மனசு கேட்கல. சீதா என்கிட்ட சொல்லாமல் இங்கே வந்திருக்கா, எப்படிம்மா என்னால் இருக்க முடியும்? மாமா நிரபராதிங்கிறத வந்து நான் கண்ணார பார்க்கணும். அதுபோக மாமா வந்து ரொம்ப கவலைப்படுறதாக அக்கா சொன்னான், எனக்கு தாங்க முடியல. மாமா வந்து எப்போவுமே சிரிச்சிட்ருப்பாங்க, இல்லைன்னா அதிக கோவப்படுவாங்க. மாமா மனசு கஷ்டப்பட்டு என்னால் பார்க்க முடியலம்மா அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் அத்தை ஏறுங்க, நான் வீட்டில் விட்டுருதேன், மீனா நீனு ஏறு அப்படிங்கிறாங்க. மாமா, அக்காவும் காரில் ஏறாங்கன்னா பைக் யார் ஓட்டுறது, சைக்கிள் யார் ஓட்டுறது அப்படிங்கிறாங்க. சரி மீனா, நான் அம்மா எடுத்துகிட்டு பைய போகிறேன், நீ பைய வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காரில் எதுக்கு நேராக மீனா வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ
வீட்டுக்கு வரமாட்டாரா மருமகன்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ முத்து நினைக்காரு, சரி நம்ம வீட்டுக்குள்ளே போகலன்னா அத்தை எதுவும் மனசு கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லி சும்மா அப்படின்ட்டு கிளம்பி போகிறாரு. சத்யா இருந்தால் என்ன செய்யணும்னு யோசிக்காரு. சரி அவன் இருந்தால் நமக்கு வந்துட்டு நின்றுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. சத்யா உள்ளே இருக்கார். வான்னு கூட கேட்கல. உடனே மாமா வந்துருக்காங்களா, வான்னு கேளு அப்படிங்கிறாங்க. உடனே மாமா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. உடனே மீனா அம்மா காஃபி போடுறாங்க. மீனா சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷங்க, நீங்கள் வண்டி வாங்கினதுலே ரொம்ப சந்தோஷம், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரமாட்டேன்னு நீங்கள் இப்போ வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. இது என் வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மீனா, உங்களுக்கு வந்து ரொம்ப கண்ணாகி போச்சு, நீ நடமாடும் பூ கூட வச்சுருக்க, மாப்பிள்ளை வந்து புதுசாக இப்போ ஒரு கார் வாங்கிட்டார், சொந்தமாக தொழில் பண்ணுறாங்க, நிறைய கண்ணு இருக்கும், அதனால் கோயிலில் போய் நம்ம வந்து திருஷ்டியை கழிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா சொல்கிறார், இதுக்கெல்லாம் பெரிய திருஷ்டியாக வரப்போகுது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து கோவப்படுவார்னு நினச்சிட்டு இருக்காங்க எல்லோரும். உடனே முத்து சொல்கிறாரு, அதுவும் சத்யா சொல்லும் சரி தான் அதை, பெரிய அளவில் கண் இருக்காது, என் வாய் வந்து சும்மா இருக்கலாம், அது போக வந்து தேவையில்லாமல் நானும் அந்த நேரத்தில் போயிருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா பார்க்குற, நம்ம என்ன பேசணும்னு கோவப்பட மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மாப்பிள்ளாட்ட இப்படி ஏட்டி குட்டியும் பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி மீனா நீங்கள் நேரத்தோட வீட்டுக்கு போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா, மாமா வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, இப்போ வந்து இவர் நிரூபிச்சிட்டாங்க, இந்த இதுலேயே நம்ம வீட்டுக்கு போகணும், அதுபோக இந்த ரோகிணியும் அந்த மனோஜ் நான் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு, அவங்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. மீனா வேறு எதுவும் பேசிடாத, ஏற்கனவே வீட்டில் நம்ம 2 பேர் இருக்கிறது பிடிக்கல, எங்கேயாவது போங்கன்னுட்டு இருக்காங்க, இப்போ வேறு எங்கேயாவது போங்கம்மாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நம்ம வெளில போனாலும் பரவாயில்லை, தப்பு இல்லை, ஆனால் வந்து நீங்கள் நிரபராதி நான் நிரூபிச்சாகணும்ல, அதுபோக உங்களை ஒரு வாட்டிக்கு பல வாட்டி குடிகாரன்னு சொல்லிட்டு அந்த ரோகிணி சொல்லியிருக்காங்க. உன் புருஷன் வந்து வெட்டி பையன், என் புருஷன் வேலைக்கு போகிறவன், என் புருஷன் குடிகாரன் கிடையாது, அவருக்கு தேவை ஏற்பட்டால் தான் குடிப்பார், அது வரும் அவர் உழைச்சா தான் குடிப்பார், யார் உழைப்பையும் சுரண்டி குடிக்க மாட்டார், உங்கள் புருஷனை மாதிரி வீட்டில் திருடிட்டு இளையிறவர் கிடையாது என் புருஷன், அப்போ நான் கேட்டே ஆகணும் அப்படிங்கிறாங்க. மீனா இதெல்லாம் கேட்காத மீனா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. உடனே நேராக வீட்டுக்கு போகிறாங்க. இதை பார்த்த அண்ணாமலை முத்துவரத்தை பார்த்துட்டு வந்துட்டு போகிறாங்கப்பா, என்னை பார்த்து அவங்க பேசக்கூட மாட்டேங்களாப்பா அப்படிங்கிறாங்க. டேய், நீ பண்ண காரியம் என்ன தெரியுமா, என்னால் வெளியே போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாக்கிங் போகும்போது எத்தனை பேர் கேள்வி கேட்காங்க தெரியுமா, இப்படி ஒரு பையனை நீங்கள் வளர்த்து வச்சுருக்கீங்களா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. என் வயசில் நான் குடித்ததே கிடையாது, ஆனால் வந்து ஒரு குடிகாரனை பற்றதுனால நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் ஒரு காலத்தில் குடிச்சிருக்கலாம், இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. கண் கட்டப்புறம் சூரிய நமஸ்காரம் எதுக்குடா, அதான் பூரா உலகத்துக்கு முன்னாடி குடிகாரன்னு பேர் வாங்கிட்டே அப்படிங்கிறாங்க. எப்போ அதே உலகத்துக்கு முன்னாடி நல்லவனும் பேர் வாங்கிட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. பாருங்கப்பா, டாக்டர் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, நான் 100% குடிக்கலன்னு சொல்லி தந்திருக்காங்க, அதை நம்பினதுனால தான் போலீஸ் வந்து என்னுடைய கார் சாவியும் லைசன்ஸ் தந்துட்டாங்க, கேஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், விஜயா உடனே ஆர்த்தி எடுக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க, இவனே ஒரு குடிக்காரன், இவனுக்கு நான் ஆர்த்தி எடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. மரியாதையை பேசு விஜயா, நீங்கள் தானேங்க அவனை குடிக்காரன், நீங்களும் தானே ஏசிட்டீங்க அப்படிங்கிறாங்க. உண்மை என்னென்னு விளங்கிருச்சு, நான் நினச்ச மனசுக்குள்ளே அவன் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் பேசும்போது நான் தாங்காமல் தான் இது பண்ணிட்டேன், ஆர்த்தி எடு அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் விஜய் ஆர்த்தி எடுக்கிறாங்க. மீனா நீ சேர்ந்துல அப்படிங்கிறாங்க. விஜயா கடுப்பில் ஆர்த்தி எடுத்து கொண்டு ஊற்றுறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து வீட்டுக்குள்ளே வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப முடிக்காங்க. ஏங்க, அவங்க போனவங்களாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. போனவங்களாகவே இருக்கட்டும், அவங்க என் பிள்ளை, என் மருமகங்க தான் இருப்பாங்க, என்ன அப்படி போதா இருந்தால் நானும் சேர்ந்து தான் போகணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க இதே ஏங்க சொல்லிட்டு இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் முத்து போனானா முத்து பின்னாடியே போகணும்னு சொல்லிட்டு என்னங்க அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அவன் என் பிள்ளை தானே, நீ தானே அடிக்கடி சொல்லுவா உங்கள் பிள்ளைன்னு சொல்லி, என் பிள்ளை கூப்பிட்டுச்சுன்னா போய் தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்ன நீங்கள் முற்றிலுமாக வெறுத்துட்டீங்கன்னு நினச்சோம்பா அப்படிங்கிறாங்க. நான் எப்படிதான் வெறுக்க முடியும், இப்படி ஆயிடுச்சு என் பிள்ளைக்குன்னு சொல்லி வெறுப்பில் தான் இது பண்ணேன், கொஞ்சம் விழிப்புணர்வாக உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது, நீ வந்து வாய்க்கு வந்ததை பேச நினைக்காங்க, ஆனால் நீ சரிதாக இருக்கிறத தான் பேசுவேன்னு எனக்கு தெரியும், அடுத்தவங்க அப்படி நினைக்க மாட்டாங்களாப்பா அப்படிங்கிறாங்க. சரிதான்ப்பா, நம்ம வாயே நான் பேச மாட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, மாமா ரோகிணி மனோஜ் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ரூமில் தான் இருக்காங்க மாமா அப்படிங்கிறாங்க. ரோகிணி வீட்டு விட்டு வெளியே வாங்க அப்படிங்கிறாங்க. அந்த ரூம் விட்டு வெளியேறாங்க. என்ன மீனா, என்ன சவுண்டு ஒசருது அப்படிங்கிறாங்க. ஒசருதா, என் புருஷனை குடிக்காரன் அது இதுன்னு பேசுனீங்க அப்படிங்கிறாங்க. நான் மட்டுமா பேசினேன், ஊருக்குள்ள எல்லோரும் தான் பேசுனாங்க அப்படிங்கிறாங்க. ஐயா மனோஜ் வெளில வரோம் அப்படிங்கிறாங்க. ஏய் பூக்காரி, என்ன நீ பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவள் பூக்காரி இல்லை, உங்கள் மருமக மீனான்னு கூப்பிட்டு பேசுங்க, அவளுக்குன்னு ஒரு பேர் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடி ஓவராக சவுண்டு விட்டுட்ருக்க அப்படிங்கிறாங்க விஜயா. என் புருஷனை குடிக்காரன், குடிச்சிட்டு கார் ஓட்டியிருப்பார், அதனால தான் காரை பிடிங்கிட்டு விட்டாங்க, அப்படி இப்படி இனிமேல் டிரைவர் தொழிலில் பண்ண முடியாது, இன்னும் அவ்வளோதான், சோத்துக்கு அவ்வளோதான், உங்களுக்கு ஒரு வீடும் கிடைக்காது வைக்காது தங்கிறது கூட அப்படின்னாங்க. இப்போ தங்குறதுக்கு பார்த்தீங்களே, பெரிய தலைவர் அவர் வீடு சாவியை கையில் கொடுத்து இந்த வீடே நீங்களாலும் வச்சுக்கோங்க வேண்டான்ட்டார். அப்பேற்பட்ட ஆளெல்லாம் பழகி வச்சுருக்காரு என் வீட்டுக்காரர், சரியா, இதை விட பெரிய பங்களா, ஆனால் வந்து அந்த வீட்டில் இருக்க எங்களுக்கு மனசு இல்லை, இந்த கூட்டு குடும்பத்தோடு இருக்கிறது தான் எங்களுக்கு பிடிக்கும். அதுபோக
என் வீட்டுக்காரர் வந்து குடிகாரன் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏய் விஜயா, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை. மாமா கொஞ்சம் நீங்கள் இருங்க, நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன மீனா சொல்லு அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரர் குடிகாரன் எல்லோரும் பேசுகிறாங்க மாமா. இப்போ அவர் குடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு 100% குடிக்கலை அப்படின்னு சொல்லி டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, இதை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்காங்க. ரொம்ப அசிங்கமாக போயிடுது ரோகிணிக்கும் மனோஜுக்கும். இல்லை இவன் டாக்டரை செட் பண்ணி வாங்கியிருப்பான் அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டா செட் பண்ணி வாங்கணும், என்கிட்ட உண்மை இருக்குடா, என்னைய வேண்டாதான் இதை செஞ்சுருக்கான், உன்ன மாதிரி வேண்டாதான் இவனா செஞ்சுருக்கான் அப்படிங்க. நான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. உன்ன மாதிரி தான் சொன்னேன், நீன்னு சொல்லலை. நீ பிஸ்னஸ் பண்ண போகிறான்னு சுற்றிட்டு கிடக்க, கடைசியில் அது பார்க்குள்ளேயே எங்கேயோ கொண்டு துளைக்க போகிறது தான் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. அத்தை இதெல்லாம் தேவையில்லாமல் பேச சொல்லாதீங்க, இவர் சாதாரண டிரைவரு, நாங்கள் லட்சக்கணக்கில் போட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணாலும் வருமானம்னு 10 ரூபா வரணும் சரியா? எனக்கு கம்மியான முதலீடாக இருந்தாலும் வருமானம் தானே வந்துட்டுருக்கு. ஏன்னா என் வருமானத்தை கெடுக்கணும்னு ஒரு சிலவங்க ஈடுபட்டாங்க. இன்றைக்கி அதெல்லாம் முறியடித்து நான் வந்து வண்டியை வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, ரோகிணி ரொம்ப ஆணவத்தில் ஆடாதீங்க, ஒரு நாள் அடங்கி தான் ஆகணும் சரிங்களா? உங்கள் விஷயத்தில் எதுவுமே நாங்கள் தலையிட்டதில்லை. நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலையும் தலையிட்டுக்கிட்டு அவர் கார் வாங்கி கொடுக்கும்போது எப்படி வாங்கி கொடுத்தீங்க, ஏன் வாங்கி கொடுத்தீங்க, நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா நானும்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும், அந்த அத்தை என்கிட்டலாம் கேட்பாங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இப்போ நான் என் வீட்டுக்காரை வந்து குடிக்காருன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்ததுக்கு இப்போ வந்துட்டு நீங்கள் அவர் பெரிய குடிக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக நீங்கள் பேசுனீங்க. இப்போ என் வீட்டுக்காரர் குடிக்கலன்னு சொல்லிட்டு அதே ஆன்லைனில் வந்துருக்கு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. முத்து நிரப்பராஜன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. சீதா போட்ட வீடியோவை பார்க்குறாங்க. உங்கள் தங்கச்சி போட்டிருக்காங்க அப்படி தானே அப்படிங்கிறாங்க. என் தங்கச்சி சும்மா போடலை, இந்த ஆதாரத்துக்கு பூர்வமாக தான் போட்டிருக்கான். போட்டவங்க ஆதாரம் இல்லாமே தான் போட்டிருக்காங்க. ஆதாரம் இல்லாதே நிறைய பேர் வந்து அதை ஆதரவு தெரிவிக்கும் போது, ஆதாரம் இருக்கும்போது அதை ஆதரவு தெரிவிப்பாங்கள்ல. என் புருஷன் நிரபராதி தான் என்றைக்குமே, எனக்கு தெரியும் என் புருஷன் குடிக்க மாட்டார் வைக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதுக்கு அழுதீங்க, அவங்க தப்பு செய்யணும்னு நினச்சித்தானே அழுதீங்க, அதை மாதிரி தான் நாங்களும் அப்படிங்கிறாங்க. நான் தப்பு செய்தார்னு நினச்சால, என் புருஷனை புரிஞ்சிக்காமல் இவங்க இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தான் அழுதேன் அப்படிங்கிறாங்க. ரோஹிணிக்கு பயங்கர அசிங்கமாக இருக்குது. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன நீ ரோஹிணிக்கு பதிலுக்கு பதில் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை ரோஹிணிக்கு நான் பதிலுக்கு பதிலாக வேறு மாதிரி பேசியிருப்பேன், என் வீட்டுக்கார் என்னை கண்ட்ரோலாக இருக்க சொல்லியிருக்காரு, இல்லைன்னா நான் வேறு மாதிரி ஆகி போவோம் அப்படிங்கிறாங்க. என்ன இப்படி பேசிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கு செங்கலடுக்கையும் தெரியும், வருஷக்கட்டியும் தெரியும், ஏன்னா சொந்தக்காரங்க வேண்டியவனா அடங்கி போயும் தெரியும். நான் எப்போவுமே அடங்கியிருப்பேன்னு நினைக்க வேண்டாம், என்ன எதனாலும் பேச சொல்லுங்கள், இந்த ரோகிணியை நீங்கள் பேசுங்க, அதுக்கு 100% உரிமை இருக்குது. என் புருஷனை யாராவது பேசுனா நான் விட்டுக்கிட்டு இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சபாஸ் மீனா சபாஸ் அப்படிங்கிறாரு அண்ணாமலை. இதை பார்த்து இல்லைம்மாம்மா என் வீட்டுக்கார பேசுறதுக்கு என்ன இருக்குது, அவங்க வீட்டுக்காரர் வேலைக்கே போக மாட்டார், வெட்டித்தனமாக அழைதார், நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, இல்லைனா தினம் வந்து ஆளாக பச்சை பிள்ளை மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு, பொண்டாட்டி விரதமாக இருக்கும்போது கூட கடையாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதை நாங்கள் எது சொல்கிறோமா, அவங்கவுங்க கதையை அவங்கவுங்க பார்க்குறாங்க. என் வீட்டுக்காரர் லைட்டாக ஒரு குறை சொல்லணும் அப்படின்னா இவங்க வரியாக பேசுகிறாங்க. இவ்வளோ விளக்கியிருக்க தேவையில்லையே. அந்த மனோஜ் வந்து படம் போட்டு காமிக்கிறாரு, அவர் செஞ்ச விஷயத்த படம் போட்டு காமிக்கணும்னா ஏகப்பட்ட படம் போடணும் அப்படிங்கிறாங்க. என்ன எனக்கு எதிராக பேசிகிட்டு இருக்க வைக்க அப்படிங்கிறாங்க. என் பொண்டாட்டியை கை நீட்டி பேசுறது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறாங்க. என் பொண்டாட்டி இவ்வளோ நேரம் உன் பொண்டாட்டி பேசுனா நீ எதை ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. என் பொண்டாட்டி ஓம் பொண்டாட்டியை பேசுனா சரியா, நான் பேசலை, அது போக ஓம் பொண்டாட்டி தான் என் பொண்டாட்டியை ஒரு மாதிரி பேசியிருக்கா, இப்போ அது பதில் கொடுக்கா, ஓம் பொண்டாட்டியை பதில் சொல்லு, என் பொண்டாட்டி பொய் சொல்ல மாட்டேடா அப்படிங்கிறாங்க. அப்புறம் என் பொண்டாட்டி மட்டும் பொய் சொல்லிட்டு அழைதலா அப்படிங்கிறாங்க. எப்பா மன்னிச்சிக்காங்க அப்படிங்கிறாரு முத்து அண்ணாமலை பார்த்து. என்ன சொல்ல போகிறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு முத்து சும்மாரு அப்படிங்கிறாங்களப்பா, என் பொண்டாட்டியே ஒரு மாதிரி பேசியிருக்காங்க, இந்த பொருள் வந்து வாயில் வருது பூராமே பொய், பார்லர் சொந்தமாக பார்லர் வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கு. சொந்தமாக இப்போ பார்லர் வச்சுருக்கு, இன்னொரு ஆள் பார்லரில் வேலை பார்த்துட்ருக்கு, கேட்டால் நான் சொந்த பார்லர்னு சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொல்கிறான் இவன் அப்படிங்கிறாங்க விஜயா. இல்லைத்த நான் வந்து சொன்னோம்ல அவர் குடிக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிளேட்டை மாற்றி போடுதாரு அப்படிங்கிறாங்க. எனக்கெல்லாம் பிளேட்டை மாற்றி போடணும் அவசியம் கிடையாது, ஏம்மா அந்த ஓனர் யாருன்னு சொல்லிட்டு உனக்கு நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன், செல்லுக்கு பாருமா அப்படிங்கிறாங்க. ஏன்டா எங்கடா செல்லு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா செல்லு இல்லைல்ல, வாங்க என் செல்லில் காமிக்கிறேன், அந்த ஓனர் யாருன்னு காமிக்கிறேன். அந்த ஓனர் எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான், அவங்கள நான் 2-3 வாட்டி அந்த பார்லர்லேயே கொண்டு விட்டுருக்கேன். அவங்ககிட்ட கேட்டேன், இது எங்கள் மைனி பார்லர்னு சொல்கிறாங்களே, இப்போ உங்கள் பார்லர்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டேன். இல்லைப்பா வேண்ட வேலை தான் பார்க்கா, பார்லரை விற்றுட்டு அந்த பொண்ணு, எனக்கு வேறு வேலை கிடையாது, உங்கள்கிட்ட நல்லா இருப்பீங்க, வேலை கொடுங்க, வேலை கொடுத்தா தான் நான் வந்து வீட்டை காப்பாற்ற முடியும், என் புருஷன் வேலைக்கு எதுவும் போகிறதில்ல, எங்கள் மாமியார் மாதம் 5000 கேட்காங்க, அவங்க வாயிலுக்கு போடுறதுக்கும் 5000 வேணும், அதனால் எப்படியாவது எனக்கு வேலை வேணும்னு கேட்டு ரொம்ப கெஞ்சினாங்க, அதனால தான் அதே வேலையை போட்டு கொடுத்தேன், நிர்வாகம் அந்த பிள்ளை தான் பார்க்கு, அதனால் வர செலவு 1000-2000 அது எடுக்க தான் செய்யும், தெரிய தான் செய்யுது, சரி இருந்துட்டு போதுன்னு விட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணிக்கு பயங்கர ஷாக்கு, நம்ம ஓனர் உள்ளதை சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ரோஹிணி அவன் சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. அத்தை இது வேண்டாதே சொல்கிறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க.
உடனே விஜயா சொல்கிறாங்க, எனக்கு இப்பயும் ஒரு மாதிரி இருக்குது ரோகிணி, உண்மையிலே நீ பார்லர் வృத்தியாக வைக்கலையா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் ஏன் அத்தை வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி தான் சொன்னேன், பேரை நான் ஏன் மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு பேரை மாற்றி வச்சுருக்கேன், இவன் வேறு பார்லர் விற்றுட்டேன்னு சொல்கிறான், ஆனால் வேண்டாதே கூட சொல்லுவான் இவன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அப்பவும் சமாளிக்கிறாங்க, ஆமாத்த வேண்டாதான் சொல்கிறாரு, பார்லர் என் பேரில் தான் இருக்குது, பார்லர் வந்து வேறு நேம் தான் மாற்றிருக்கணும் தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது, வேண்டாதே சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி நீ கவலைப்படாத, அவன் என்னத்தையாவது வாய்க்கு வந்து சொல்லிகிட்டு இருப்பான், அவனுக்கு ஒரு வேலை கிடையாது, இன்றைக்கி எதுவும் குடிச்சிருக்கானே நம்ம தெரில அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க இவ்வளோ வச்சுக்காதீங்க, நீங்கள் அத்தைன்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. வேறு என்னடி செய்வேன் அப்படிங்கிறாங்க. அத்தை மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும், என் புருஷனுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கல அப்படின்னா நடக்கதே வேறு அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தீங்களாங்க என்னென்னா இது பேசுகிறான்ட்டு அப்படிங்கிறாங்க. உன் புருஷனே யாரும் பேசுனா நீ விட்டு கொடுத்துருவ, அவள் புருஷனை பேசும்போது அவள் விட்டு கொடுக்க மாட்டேக்கா, அதான் மீனாவுக்கும் உனக்குள்ள பண்பு சரியா, அவள் கரெக்டாக தான் பேசுகிறான், என் புருஷனை யாரும் தப்பாக பேசுனா விட மாட்டேன்னு சொல்கிறது நியாயம் தானே அது. அன்றைக்கி நான் வந்து தவறாக நடந்துக்கிட்டேன், அன்றைக்கி நான் கை நீட்ட வேண்டியதாக போச்சு, அது கூட வயசுக்கு மீறி பையனை நீட்டிருக்க கூடாது, அது தப்பு தான். மீனா மாமா செஞ்சது சரி அப்படின்னு நினச்சி அவள் கேட்கல, இன்றைக்கி நீங்கள் செஞ்சது தப்புன்னு உணர்ந்து அவள் கேட்குறா. அவள் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? இந்த ரோகிணி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நான் தப்புனா நான் பேசலாம், அம்மாவா நீ பேசு. இப்போ இங்கே கல்யாணம் முடிச்சு வந்த பொண்ணா ஓவராக பேசுது, அதே வீட்டில் தானே அந்த ஸ்ருதி பொண்ணு இருக்குது, அது எதுவுமே கேட்கலையே. இதுவும் எல்லா விஷயத்தோடு இது ஒரு சேர்ந்த விஷயம் தான், விடுங்க, இதை எப்படி இந்த விஷயத்தை கடந்து போகலாம் அப்படின்னு யோசிங்க, ஏன் போட்டு ஒரு கதையவே வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தானே அந்த பொண்ணு கேட்டுச்சு, சின்ன பொண்ணாக இருந்தாலும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயாவுக்கும் ரோஹிணிக்கும் பயங்கர ஷாக்கு. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து முதல்ல போய் குளிச்சுட்டு ரூமில் போயிருங்க அப்படிங்கிறாங்க. உடனே வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அவங்க இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுங்க, அவங்க வீட்டில் தான் நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, தயவுசெய்து நீ வீட்டு விட்டு போயிரு, இந்த வீட்டில் வேறு யாரும் இருக்க பிடிக்கலாம், போயிருங்க, இந்த வீட்டுக்கு தேவை நிம்மதி தான் அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர சக்கை, என்னங்க என் வீட்டை விட்டு நான் எதுக்குங்க போகணும் அப்படிங்கிறாங்க. யாரும் போவான்டா, வா வீடுன்னு பேசிகிட்டு இருக்காத, இந்த வார்த்தையை இன்னையோட விடு, காலி இடம் மட்டும்தான் உன் பேரில் இருந்துச்சு, அதை நான் தான் வீடு கட்டி வச்சுருக்கேன், இந்த வீட்டில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு முடிவு எடுக்க வேண்டியது நான், ஏன்னா இனிமேல் பட்டு இந்த வார்த்தை நீ வரக்கூடாது சரியா, உனக்கு இருக்க பிடிக்க விருப்பம் இல்லையா, உன் பாட்டில் எங்கே போகணுன்னு நினைக்கியோ போ, அதை நான் ஒன்றும் தடுக்கலை அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் இருக்கும்போது அப்படிங்க போவாங்க அப்படிங்கிறாங்க விஜயா நம்மகிட்ட. சரி நான் இருக்கும்போது நீ போக மாட்டல, இப்போ நான் சொல்லுங்க நீ கட்டுப்படுத்தினாலும் சித்தனாம இரு, அமைதியாக இரு, பிள்ளைகள் எல்லாம் ஒரே வீட்டில் இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா நீ பிரித்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் தான் கோபத்தில் பண்ணியிருக்கேன்னா எங்கே விடுங்கன்னு சொல்லுவியா, கூட பேசி என்னை வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறத கேட்டு விஜயா ஊருக்கு பேச்சு மூச்சு பண்ண முடியல. உடனே ரூம் பார்த்து போயிடுறாங்க. ரோஹிணிக்கும் பயங்கர அசிங்கமாக இருக்குது, இந்த மீனா இப்படிலாம் கேட்டாங்களே, நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் நேராக ரூமுக்கு போகிறாங்க. என்ன மனோஜ் என்ன அந்த பூக்காரி பேசிகிட்டு இருக்கா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நான் கேட்டோம்ல அப்படிங்கிறாங்க. எங்கே கேட்டீங்க, அவள் சாப்பாடு கிடைக்காம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பம்முனது நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி அவள் சமையல்காரி தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் நக்கலுக்கு பேசிகிட்டு இருங்க, அவங்க உங்களை எவ்வளோ கேவலமாக பேசினா என்ன எவ்வளோ கேவலமாக பேசினான்னு உங்களுக்கு கேட்டுக்கிட்டு சும்மா தானே இருந்தீங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி அப்படி பேசினாலும் உண்மையை தான் சொன்னான் அப்படிங்கிறாங்க. என்ன உண்மையை சொன்னால், நான் பார்க்குலாம் போயிருக்கோம்ல அதனாலாம் சொல்லியிருக்கேன், இன்னும் போக போகிறது இல்லை, இன்னும் சொல்ல முடியாதுல்ல, நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோம், பெரியவளாக போகிறோம் அப்படிங்கிறாங்க. சொன்னதே சொல்லிகிட்டு இருக்காங்க வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு ரோஹிணி என்கிட்ட பேசி 2 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கிட்டேன், இப்போ 28 லட்ச ரூபா இருக்குது, இந்த 28 லட்ச ரூபாயில் தொழில் பண்ணி ஜெயிக்கணும் இல்லையான்னு பாரு அப்படிங்கிறாங்க. என்கிட்ட சொன்ன மாதிரி உங்கள் அம்மாட்டையோ யார்ட்டையோ சொல்லிடாதீங்க, இருக்க பணத்தையும் அந்த முத்து வாங்கிட்டு விட்ருவான், கடைசியில் தாட்டும் தண்ணியமாக தான் அலையணும், நான் சம்பளத்துக்கு வேலை பார்த்து அலைய மாதிரி தான் நீங்களும் எங்கேயாவது அலைய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன நீ சொல்கிற, அவன் தான் பார்லரை வித்துட்டு வச்சுட்டேன்னு சொன்னால் நீனே சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அவன் பேசுறதை வச்சு நானும் பேச வேண்டியதாக போச்சு, என் பார்லரை யாருக்கு நான் கொடுக்க மாட்டேன், நானே பெரிய தொழிலதிபர் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் என் தனிப்பட்ட முயற்சியில் தனியாக பார்லர் வச்சுருக்கேன், இந்த சூழ்நிலையில் அவன் வித்துட்டான்னு சொன்னால் நான் வித்துருவணும், பார்லர் என் பார்லர் தான் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி இப்போ நான் என்ன செய்யலாம், என்ன தொழில் பண்ணலாம் அதை சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, எனக்கு என்ன தெரியும், நீங்கள் தான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி ஒன்று செய்வோமா, 4-5 தொழில் வந்து சீட் எழுதி போடுவோம், எது வருதோ அது பண்ணுவோமா அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீ படிச்சிருக்கியா படிக்கலையா, முட்டாள்தனமாக ஏதாவது முடிவெடுக்கிற, சீட் எழுதி போட்டு அந்த சீட்டில் என்ன தொழில் வருதோ அதை செய்ய போறியா, அப்படி பண்ணால் ஜெயிக்க முடியுமா மனோஜ் அப்படிங்கிறாங்க. எத்தனை சினிமாவில் இப்படி பண்ணியிருக்காங்க, நம்ம பண்ணால் என்ன அப்படிங்கிறாங்க. மனோஜ் உண்மையிலே நீ முட்டாள் தான் மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்ன நீ இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் சொல்கிறேன், அந்த பணத்தை ஜீவாட்ட வாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கணும், இப்போ நீ சீட்டு குலுக்கி போட்டு தொழில் பண்ணுவாங்கிற, என்ன சீட்டுலாம் எழுதி போட போகிற அப்படிங்கிறாங்க. ரோகிணி உனக்கு பிடிச்ச தொழில்னு சொல்லு, எனக்கு பிடிச்ச தொழில்னு சொல்கிறேன், அதை குலுக்கி போடுவோம், அந்த சீட்டில் எடுப்போம் அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் பண்ண நீ செஞ்சுக்கிட்டே மாட்டேன் மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி நீ எப்படி பேசுகிற அப்படிங்க. உண்மையை தான் சொல்கிறேன், ஒரு தொழிலில் ஜெயிக்கணும்னா அதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும்,
சீட் எழுதி போடுவோம், அதில் என்ன தொழில் வருதோ அதை செய்வோம்னா இது எப்படி? பார்த்தீங்களா, இந்த மீனாவுக்கு ஒன்றுமே தெரியாது. அவள் பூ கட்டி வியாபாரம் பண்ணுறா. அந்த பூக்கடை போச்சு, நடமாடும் பூக்கடைன்னு அவன் வச்சு கொடுத்தாரு முத்து. இவன் ஊர் பூரா ஒத்துட்டு அலையுதான். முத்து டிரைவராக, ஆட்டோ டிரைவராக இருந்தார். அவன் கார் வாங்கி கொடுத்தான் மனைவி. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அமரோகினி, எனக்கு நீ எந்த சப்போர்ட்டும் பண்ணல, அதனால தான் அப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க. சப்போர்ட் பண்ணலன்னு இல்லை மனோஜ், உனக்கு ஒன்றுமே பண்ண தெரில, அதான் உண்மை அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்கிற, என்னால் என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. என்ன பிஸ்னஸ் பண்ணுவேன், என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் வேர்வை வரும், உனக்கு தான் வேர்வை வந்து ஆகாத அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜால் ஒன்றும் பேச முடியல. சரி ரோகிணி ரொம்ப கோபமாக இருக்க, நான் கொஞ்சம் வெளில போய்ட்டு வரேன், வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு வெளில நம்மளுன்னு கிளம்பிடுறாரு. இன்னும் என்ன வர வர ரோகிணி வந்து நம்மளை வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டே இருக்காள, எப்படி தான் நம்ம மாறுறது, என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டுக்கு, பார்க்கில் உள்ள ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்காரு. நண்பா எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் பார்க்கில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் வெளில வாங்க, நான் வெளில தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன் நண்பா வெயில் பயங்கரமாக அடிக்குது, நேரத்தில் என்ன போட்டிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி அவன் வீட்டம்மா வந்து ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க. எங்கள் அப்பா பணம் அனுப்பின பிறகு நீங்கள் பிஸ்னஸ் பண்ண மாட்டேறீங்க, என்ன தான் கதை அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னேன் நண்பா, ஃபைனான்ஸில் போட்டால் பயங்கரமாகலாம்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. சரி அப்போ ஒன்று செய்யுங்க, ஃபைனான்ஸில் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்கள கூப்பிட்டுவாங்க, ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அவர் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஐடியா வருது. ஒரு 4-5 பேரை செட் பண்ணி வட்டிக்கு வாங்கும் மாதிரி செட் பண்ணி அந்த பணத்தை நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு நினச்சி 4-5 பேர் ரெடி பண்ணுறாரு. மனோஜுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. பார்ட்டிங்கெல்லாம் சூப்பர் பார்ட்டிங்க, பெரிய பெரிய பணக்காரங்க, சரிங்களா, அவங்ககிட்டலாம் வந்து நீங்கள் எழுதி வாங்கினீங்கன்னா அவங்க ரொம்ப ஒரு மாதிரி நினைப்பாங்க. நீங்கள் வந்து கரெக்டாக கொடுங்க, கரெக்டாக வட்டியை கொடுத்துருவாங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்படியே தவிர அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் வந்து யார் யார் சொல்கிறேன்னா அவங்க வட்டி கொடுங்க, அவங்களாம் பெரிய பணக்காரங்களாக இருக்கும்போது மாதம் வட்டி தந்துடுவாங்க, மாதம் நீங்கள் எடுத்துகிட்டே கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம். சரி நண்பா எவ்வளவு வட்டி தருவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 5% தந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. 1,00,000 5,000 கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. அழகாக கிடைக்கும், நீங்கள் எடுத்துகிட்டே கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1,00,000 கொடுப்பீங்களே, 95,000 கொடுங்க, 1,00,000 சொல்லிட்டு கணக்கு வச்சுக்கலாம். 1,00,000 மாதம் அவங்க வந்துட்டு 5,000 தருவாங்க. அதுபோக கொடுக்கும்போதும் வட்டியை கொடுத்து அசல் கொடுப்பாங்க அவங்ககிட்ட. அவங்க வந்து கரெக்டாக 1 வருஷத்தில் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. 12 மாதத்துல தந்துடுவாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, எப்போத்துலேருந்து தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நாளாக கழிச்சு நல்ல நாள் ஆட்கள் எல்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதே போல் அவர் ஃப்ரெண்டு, மனோஜோட ஃப்ரெண்டு மட்டும் 4-5 பேரை ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிட்டு இவன்ட்டு உள்ள பணத்தை பூரா அடிச்சிடணும். 28 லட்ச ரூபா வச்சுருக்காங்கிறான். 28 லட்ச ரூபாயை இத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணி வாங்குற மாதிரி வாங்கிடணும். வாங்கிட்டு முதல்ல வட்டி எடுத்துக்கான்னு சொல்லிடணும். எந்த ஆவணத்துலையும் கையெழுத்து போட போகிறது கிடையாது. நம்ம சொல்லிட்டோம், பெரிய பெரிய பணக்காரங்க எந்த ஆவணத்துலையும் கையெழுத்து போட மாட்டாங்க, ஆனால் சொன்ன ஒன்று தந்துடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க பெரிய பெரிய பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு கொடுவோம் அப்படின்ட்டு நினச்சி போகிறாங்க. இப்போ மனோஜ் கேட்குறாரு, அவங்க வீடு தெரியாமல் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, அவங்க வீடு வேணால் நான் காமிக்கிறேன், ஆனால் வீட்டுக்கு வெளியே அவங்க வாங்கினா வரமாட்டாங்க, அவங்களுக்கு பெரிய பணக்காரங்க அப்படிங்கிறாங்க. சும்மி அது ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு பெரிய பெரிய வீடெலாம் எங்கள் சிட்டியில் இருக்க ஒரு 5-6 வீடாக காமிக்கிறாரு. ஒரு ஆள் இந்த வீட்டில் உள்ளவர், ஒரு ஆள் இந்த வீட்டில் உள்ளவர், அப்படி இப்படின்னு ஒரு வீடாக காமிக்கிறாங்க. என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் அவங்க கம்பெனி அப்படி இப்படின்னு காமிக்கிறாரு. சும்மா வேறு கம்பெனியை காமிக்கிறாரு. காமிச்சோன்னே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து நம்மகிட்ட லோன் வாங்க போகிறாங்களா, இவங்க பெரிய பணக்காரங்க, இவங்க வேற ஆள்கிட்ட போய் வாங்கலாமா அப்படிங்கிறாங்க. இல்லை வெளியே தெரியாமல் வாங்கன்னு நினைக்காங்க, அதனால தான் இப்படி அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அவங்கள கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. எங்கே கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தால் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சிடும், என் ஒய்ஃபு வந்து நான் எந்த தொழிலும் பண்ணலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கா, அதனால் நான் கண்டிப்பாக நான் அந்த பணத்தை வச்சு பெரிய லெவலில் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் வந்து நேராக பார்க்கே கூட்டி வந்துடுங்க, நம்ம ஆஃபீஸுக்கு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. ஓ பார்க்கே நம்ம ஆஃபீஸ் ஆகிட்டா, சரி அது ஆஃபீஸ் ஆகிட்டு போகிறது நமக்கு மாதம் வட்டி வந்துடும்ல அப்படிங்கிறாங்க. உடனே எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தராக கேட்குறாங்க. கரெக்டாக மனோஜ்கிட்ட இருக்க 28 லட்ச ரூபாயுமே அவங்க இவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு கேட்டுடுறாங்க. கேட்ட உடனே 5 பைசா வட்டி இவர் சொன்னாரா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவர் சொல்லி தான் கூட்டியிருந்தார் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு கமிஷன் பேசியிருக்காரு இவர், உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு லோன் வாங்கி தந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் 10% தந்துடுவேன் பணத்தை அப்படிங்கன்னா அவங்க சரின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாருமே வந்து பெரிய பணக்காரங்க எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அவங்க எல்லாம் முழிக்கிறாங்க. நம்மளே அடுத்த தெருவில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம், நம்மளை இவர் கூப்பிட்டு வந்தார், வந்தால் 10% தரனார், 10%னா எவ்வளோனே தெரியாது, ஒரு 1000 ரூபாய் தருவார்னு நினைக்கும். இவங்கன்னா இப்படி பேசுகிறாரு. ஆமாம் நாங்கள்லாம் பெரிய பணக்காரங்க தான், நாங்கள்லாம் பெரிய பெரிய தெருவிலே பெரிய வீடு உங்கள் வீடு தான் பார்த்தேன் அப்படிங்கிறாரு இவர் மனோஜ். உடனே இவரும் சமாளிக்கிறார். ஆமாம் தெருவிலே உங்கள் வீடு தான் பெரிய வீடு, கார் எதுவும் வரல அப்படிங்கிறாங்க. இல்லை எல்லாருமே வந்து தனித்தனி காரில் வந்தால் அந்த பார்க்கு முன்னாடி ஏகப்பட்ட கார் நின்ற மாதிரி இருக்கும், அதனால் வந்து சும்மா வாக்கிங் வருது மாதிரி வாங்கன்னு சொல்லியிருந்தார், அதனால தான் வந்து காரெல்லாம் எங்களை விட்டுட்டு அப்படி கிளம்பிடுச்சு அப்படிங்க. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவர் ஃப்ரெண்டு சுதாரிக்கார். ஓஹோ காரில் வரணும்னு சுதாரிக்கணும்,
சரி ரைட்டு போகும்போது வாடகை காரை புக் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போய் வாடகை காரெலாம் புக் பண்ணுறாரு. நான் கால் பண்ணணும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மனோஜ் எல்லாம் பேசிட்டிங்களே, இவங்க தான் பார்ட்டிக்காரங்க, பணத்தை கொடுங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு இவங்களெல்லாம் பிடிச்சிருக்கு, அதை விட இவங்க சொத்து வீடெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் கூட்டு போய் பேசுகிறாரு. சரி இவங்க யாரும் வட்டி முதல்ல எதுவும் தரலன்னா வீட்டுக்கிட்ட எழுதி வாங்கிடலாமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நண்பா செஞ்சிடலாம், அவர் தரலான்னு எழுதி வாங்கிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அவங்க பெரிய பணக்காரங்கள, இப்போ எழுதி வாங்கினா அவங்களுக்கு இமேஜ் பிரச்சனையாகும், அதனால் கொஞ்சம் பொறுங்க வாங்கிடுவோனே அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜுக்கு பயங்கர ஆசை. சரி ரைட்டு ஒரு ஆளுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தராக கேட்குறாங்க. உடனே வாங்கிட்டு கமிஷனை இவர் வாங்கிக்கிறாரு. கமிஷனை வாங்கிட்டு சூப்பர் நண்பா, இவ்வளோ வருமானம் இன்றைக்கே சம்பாரிச்சிட்டேன், உங்களுக்கு ஏதாவது தரணும்ல அப்படிங்கிற, நீ பார்த்து செய் நண்பா அப்படிங்கிறாங்க. உடனே இவருக்கு ஒரு 20,000 கொடுக்காரு ஃப்ரெண்டுக்கு. முதல் நாள் வருமானம் வந்திருக்கு, தந்திருக்கேன், தினம் மாதம் கிடைக்குன்னு நினைக்காதீங்க, மாதம் எப்படி அக்கௌண்ட்லேயே போட்டுருவாங்களா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வந்தே போட்டுருவாங்க அப்படிங்கிறாங்க. இது வந்தே போட்டுருவாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அக்கௌண்ட்டில் கரெக்டாக போட்டுருவாங்க, என் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா நண்பா, சரி நான் வீட்டுக்கு போய்ட்டு வரேன், இந்த மகிழ்ச்சியான செய்தியை என் பொண்டாட்டிகிட்ட சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம். ரோகிணி தொழில் ஆரம்பித்து வச்சா, 2 லட்ச ரூபா வாங்கியிருக்கான், இது 28 லட்ச ரூபா வச்சு என்ன செய்யலாம், என்ன தொழில் பண்ணலான்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தோடு இருந்தேன். நம்ம நண்பர் சூப்பர் தொழிலுக்கு ஆரம்பித்து சொல்லி தந்து சூப்பராக இந்த பணத்தையும் கொடுக்க வச்சிட்டாரு, லாபமும் சம்பாதிக்க வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. இந்த சூழ்நிலை அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, வாடகைக்காரர் உங்களுக்கு பிடிச்சி தந்துட்டேன், அவங்க தெருவில் போய் இறங்கிக்காங்க, நான் பிடிங்க ஆளுக்கு 1000 ரூபா அப்படிங்கிறாங்க. என்ன தலைவரை இவ்வளோ பணம் வாங்கியிருக்கீங்க, 1000 ரூபா தரீங்க அப்படிங்கிறாங்க. சரி கூட 100 ரூபா ஆளுக்கு வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் 1500 ரூபா கொடுக்காரு. அவங்க 5 பேர் ரொம்ப சந்தோஷமாக வீட்டை பார்த்து போகிறாங்க. உடனே அவர் ஃப்ரெண்டுக்கு பயங்கர சந்தோஷம். ஆகா இந்த இழிச்ச நம்பி நம்ம மோசம் போவோம்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ பெரிய பணத்தை அசால்ட்டாக தந்துட்டானே, ரைட்டு இனிமேல் நம்ம நம்மளே தொழில் பண்ணுவோம், இவன் என்ன தொழில் பண்ணுறது, நம்மளுக்கு தெரிஞ்ச தொழிலை பண்ணுவோம், நம்ம ஃபைனான்ஸை நம்ம சொந்த முதல் மாதிரி போடுவோம். ஏன்னா இவனுக்கு எதுவும் நம்ம ஆவணமும் எழுதி கொடுக்கல, அதுபோக நம்ம சாட்சி கழுத்தும் போடலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி கேட்டால் அவங்கள காங்கலை வைக்கலான்னு சொன்னால் கூட அவன் தேடி அலையட்டும். நம்மளை கேட்டால் எனக்கு வேலை இருக்குது, உன்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க, நீ கொடுத்துருக்க, அவங்ககிட்ட போய் கேளுன்றுவான். இவன் அவங்க வீட்டுக்கு போவாங்க, வீட்டு ஓனர்ஸவங்க வாயிலே மிதிப்பான், பிரச்சனை கிடையாது, ஆனால் நம்மளுக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் ரோகிணிகிட்ட போய் சொல்கிறாங்க, ரோகிணி உன் சந்தோஷமான செய்தி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மனோஜ் அப்படிங்கிறாங்க. பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டிங்களா, என்ன பிஸ்னஸ் மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லை பயங்கரமான பிஸ்னஸ்ஸு, லாபம் பயங்கரமாக இருக்குது, ஒரே நாளில் நான் இவ்வளோ சம்பாதிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் இவ்வளோ பணம் ஒரே நாளில் சம்பாதிச்சிட்டிங்களா, எப்படி மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஒரு நாளில் லாபம் எவ்வளோ வருது, மாதம் நம்ம வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. ஓ இந்த மாதம் சம்பாத்தியம் எவ்வளோவா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனோஜ் அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம் ரோகிணி எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னா, காரணமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் தானே ஆரம்பித்து வச்சிங்க, முதல்ல 1 லட்ச ரூபா வாங்கினேன், 2வது 1 லட்ச ரூபா வாங்கினேன். ஆமாம் மனோஜ், மீதி 28 லட்ச ரூபா என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க. அதையும் அதே மாதிரி ஃபைனான்ஸ் பண்ணிட்டேன். என்ன மனோஜ் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் பெரிய பணக்காரங்க, நான் உங்கள்கிட்ட கொடுத்தது தெரிஞ்சு வந்தாங்களே அப்படின்னு தெரியல, என் ஃப்ரெண்டு சொன்னார், அவருக்கு பூரா கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் சொல்கிற, இருக்க பணத்தை பூரா என்ன செஞ்சேன், வேகனா எப்படி தருவாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி அவங்க பூரா பெரிய பணக்காரங்க அப்படிங்க. பெரிய பணக்காரங்க உனக்கு எப்படி அவங்கள தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லை என் ஃப்ரெண்டு தான் காமிச்சார் அப்படிங்கிறாங்க. அவர் தான் காமிச்சாரா, இது நம்புது மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. ரோகிணி அவங்க பெரிய பணக்காரங்க, பெரிய வீடு இருக்குது, அவங்களுக்கு பெரிய சொத்துலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி சொத்துலாம் இருக்கிறவங்க ஓன்ட்டு எதுக்கு வாங்குறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை என் ஃப்ரெண்டு தான் சொல்லியிருப்பார் போல், மனோஜ் ஃபைனான்ஸ் பண்ணுறாரு, கேட்டால் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் வாங்கியிருக்காங்க, அவங்க வீடு அவங்க சொத்தெல்லாம் பார்த்துட்டு தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. வீடு சொத்தெல்லாம் பார்த்துட்டு கொடுத்தீங்களா, சரி எதுவும் டாக்குமெண்ட் போட்டு வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரோகிணி அப்படி வாங்கினா அவங்க தப்பாக நினைப்பாங்க, அதனால் வாங்கலை, அப்படி அவங்க பணம் தரல அப்படின்னா சொத்தை எழுதி தருவாங்க, ஃப்ரெண்டே சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீ முட்டாளமாக நடிக்கியா அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி மறுபடியும் இப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் சொல்கிறேன், ஒரு டாக்குமெண்ட் எழுத்துவாங்களா, பணத்தை பூரா கொடுத்துட்டு இப்போ நான் தொழில் பண்ணுறேன், எனக்கு லாபம் வந்து சொல்லிட்டு இருக்கேன், என்ன மனோஜ் நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுறாங்க. ரோகிணி நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி செஞ்சேன், சரி அப்போ நான் பிடிக்கலன்னா அந்த பணத்தை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃப்ரெண்டுக்கு போன அடிக்காங்க. நண்பா நான் ஃபைனான்ஸுக்கு எல்லோரும் பணம் கொடுத்தோம்ல, அது என் வீட்டமாக பிடிக்கல, அது எல்லாத்தையும் திரும்பி வாங்கிடுங்க, நான் தொழில் பண்ணலன்னு சொல்லிடுங்க, அப்படி நான் வாங்கின கமிஷன் ஒன்றா அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. என்ன நண்பா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நண்பா நீ ஒரு 5 பேரை கூப்பிட்டு வந்தாலும் அவங்கள்ட்ட பணத்தை வாங்கிடலாம் அப்படிங்கிறாங்க. நண்பா அதெல்லாம் நான் வாங்க முடியாது, நேரில் போய் கழுத்து வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் அவர் ஃப்ரெண்டு காட்டின வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்காக போகிறாங்க. அப்போ வாட்ச்மேன் உள்ளே விட மாட்டுறாங்க. எதுக்குள்ளே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஓனர் ஃப்ரெண்டு தான், உங்கள் ஓனரே என்கிட்ட தான் ஃபைனான்ஸ் வாங்கியிருக்காரு, அவரை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட வாங்கியிருக்காரா, நீங்களே நடந்து வரீங்க, எங்கள் ஓனருக்கு 10 கார் இருக்குது, 10 கம்பெனி வச்சுருக்காரு, உங்கள்கிட்ட கடை வாங்குறாரு அப்படிங்கிறாங்க. ஆமாம் கடை வாங்கியிருக்காரு உள்ள விடு அப்படிங்கிறாங்க. சார் உங்கள்கிட்ட யாரோ உங்களுக்கு கடன் வந்திருக்காங்களா, அங்கே வேலை வந்திருக்காங்களா அப்படிங்கிறாங்க. என்கிட்ட கடன் வந்திருக்காங்களா,
நான் வாங்கியிருக்கேண்ணா. சரி அவரை உள்ள அனுப்பு அப்படிங்கிறாங்க. உடனே சார் ஓனரை கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. டேய் என் வீட்டில் வந்துட்டு ஓனரை கூப்பிடுங்களா, என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை இந்த வீட்டு ஓனர்னு சொல்லிட்டு என்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் வர சொல்லணுமா, இங்கே வந்து ஏமாத்தலாம்னு பார்த்துட்ருக்கியோ அப்படி இப்படின்னு அவருக்கு பேச ஆரம்பிச்சிடுறாரு. இல்லை இந்த வீடை காமிச்சு கொடுத்த ஆள் வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஆள் வட்டி வாங்கி கொடுத்தாரு வச்சுட்டாரு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி உலகத்தில் ஏகப்பட்ட சீட்டிங் இருக்கும். நீ இந்த வீட்டுக்கு வந்த 10வது ஆள் 11 ஆளாவது எவன் வராமல் தெரில, விழிப்புணர்வாக இருக்கணும். உடனே பார்க்கவே பாவமாக இருக்குது. நான் அப்படி 100 ரூபா செலவுக்கு வச்சுக்க வெளில கிளம்பு அப்படிங்கிறாங்க. 100 ரூபாயா, நான் லட்சக்கணக்கில் கொடுத்துட்டு நான் இன்னைக்கு சங்கடப்படுதானே அப்படி இப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது, வெளியே கிளம்பு அப்படிங்கிறாங்க. உடனே வாட்ச்மேன் வேறு வெளியே அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர் வெளியே போங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்காரு. யோ என் பணத்தை ஏமாற்றியா, இந்த வீட்டுக்காருக்கு நீ பணம் வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொன்னேன், அந்த வீட்டுக்காரன் என்கிட்ட வாங்கலன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. யோ அவங்க வந்து அவங்க வீட்டம்மா யாராவது இருந்திருப்பாங்க, சரியா, வீட்டம்மா யாராவது இருந்திருப்பாங்க, அதனால் அப்படி சமாளிச்சிருப்பாரு, சரியா, பணத்தை கரெக்டாக தந்துடுவார். இல்லை நீங்கள் வாங்கி கொடுத்த ஆள் இவரே இல்லையே அப்படிங்கிறாங்க. டேய் ஓனர் உள்ளே இருந்துட்டு வேலையாள் கூட ஒன்றை வந்து சமாளிப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியும் இருக்குமோ, சரி அடுத்த ஆள் நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டுக்கு போகிறாரு. அடுத்த வீட்டு வாட்ச்மேன் என்ன விஷயம் வந்திருக்கீங்க அப்படிங்க. ஓனரை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஓனர் பார்க்கணுன்னா நீங்கள் அந்த எப்பவும் பார்க்கணும்னு சொல்லி கால் ஷீட் வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிற. கால் ஷீட்லாம் வாங்கலை அப்படிங்கிறாங்க. கால் ஷீட் வாங்கலாம் பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. உங்கள் ஓனர் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்காரு, அவர் தான் எனக்கு இப்போ சந்திக்கணும்னா கால் ஷீட் வாங்கணும், அவர் வர சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே ஓனருக்கு ஃபோன் அடிக்காங்க. சார் நீங்கள் வந்து ஒரு ஆளை பார்க்கணுமா அப்படிங்கிறாங்க. ஏன் வீட்டு முன்னாடி ஒருத்தர் வந்து நிற்கா, அவன் வந்து நான் வந்து பார்க்கணுமா, என்ன விஷயமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் அவன்கிட்ட பணம் வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. அவன்கிட்ட நான் பணம் வாங்கியிருக்கேன், நான் உள்ள கூட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு வெளுன்னு அவளுக்கு அறியலை. நானே ஊர் பூரா ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஓன்ட்ட நான் பணம் வாங்க போகிறேனோ, உன்னை பார்க்க ரொம்ப கேவலமாக இருக்குது, ஓன்ட்ட வாங்க போகிறனோ அப்படிங்கிறாங்க. தலைவரை நீங்கள் வாங்கல, அது வேறு ஆள் அப்படிங்கிறாங்க. இப்படி தான் ஒருத்தனையாக சிட்டிங் பண்ணிட்டு அழகியோ பிச்சு வீட்டை விட்டு ஓடிடு அப்படிங்கிறாங்க. உடனே வெளியே வந்துடுறாரு. தலைவரை என்ன அவர் இப்படி சொல்கிறாரு, நான் இல்லை அப்படிங்கிறாங்க. அவரும் அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை உன்னை பார்த்தா ஏமாத்த மாதிரி தெரியும் நண்பா, பணத்தை நீ தான் தரணும் வைக்கணுங்கிறாங்க. நண்பா பணத்தை வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் கையெழுத்து போட்டிருக்கேனா, வாங்கினதும் கையெழுத்து போட்டிருக்காங்களா, இப்படி இருக்கும்போது எப்படி எங்களை நாங்களே வாங்கிட்டேன்னு சொல்லுவேன், நீ எங்களை ஏமாற்ற பார்க்கியா அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு அப்போ தான் தெரியுது நம்ம ஏமாற்றம் போல், இனிமேல் பணம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நண்பா எப்படியாவது தந்துட்டு நண்பா, என் பொண்டாட்டி ரொம்பவே ஏசுறா அப்படிங்கிறாங்க. நண்பா நானே பார்க்கில் கிடந்து என்ன செய்யலான்னு யோசனை பண்ணிட்டு கிடந்தேன், நீனே லட்டு மாதிரி பணத்தை என்ன செய்யலான்னு என்கிட்ட கேட்டேன், அந்த பணத்தை நான் ஆட்டையை போட்டேன், இனிமேல் நான் ஒன்றும் செய்ய முடியாது, உன் பணத்தை பூரா ஃபைனான்ஸ் போட்டிருக்கேன், அதில் வர லாபத்தை வேணால் ஷேர் பண்ணிக்கலாம், உன்னை பார்க்கவும் போகாமல் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னன்பா என்னை ஏமாற்றிட்டு இப்படி இது பண்ணிட்டியா அப்படிங்கிறாங்க. நீ எனக்கு 3 மாதமாக தெரியும், இந்த 3 மாதம் பழகிட்டு நண்பாவா, உனக்கு தந்த ஐடியா எல்லாத்துக்குமே இது சரியாக போச்சு, ஏன்னா பணம் வந்து உனக்கு தேவைன்னா என்கிட்ட வட்டிக்கு வாங்கிக்கா அப்படிங்கிறாங்க. உடனே மனசு ரொம்ப ஏமாற்றமாக விழுது. உடனே நான் போலீஸுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. எங்கேனாலும் போ, நான் வேணாலும் ஆட்டோ பிடிச்சி தரேன், போய்ட்டு வா, சரி ஆதாரம் இருந்தால் தானே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. சார் இந்த மாதிரி என்கூட நண்பர்னு ஒரு ஆள் பழகிட்டு பணத்தை பூரா அடிச்சிட்டாரு, அவர்கிட்ட பணத்தை வாங்கித்தாங்க அப்படிங்கிறாங்க. தம்பி உனக்கு இதே ஜோலியாக போச்சு, ஒரு பொம்பளையாலே ஏமாற்றிட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணேன், பணத்தை எப்படியோ உளுந்து வாங்கி தந்தோம், சரியா, இப்போ என்ன ஒரு ஆம்பளை ஏமாற்றிட்டாங்க, சரி எந்த ஆதாரம் வச்சுருக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை இப்படி ஏமாற்றி வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. தம்பி ஒன்றுமே செய்ய முடியாது, சரியா, உன் பேங்க்லேருந்து அங்கே அக்கௌண்ட்லேருந்து அனுப்பியிருக்கியா சொல்லு, நான் வாங்கி தரேன். இல்லை அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்களா சொல்லி நான் வாங்கி தரேன். நீ வந்து ஒன்றுமே செய்யாமல் இப்போ வந்து வாங்கி தானே எப்படி வாங்கி தர முடியும், அது நடைமுறை சாத்தியமே இல்லை, சரியா, நீ வந்து போய்ட்டு வா. அவர் மேலே என்ன செய்ய முடியும், அவரு உங்கள்கிட்ட வாங்கியிருக்காரா இல்லை சாட்சி போட்டிருக்காரா, அவர் மேலே எப்படி கொடுப்பேன், இல்லை வாங்கினவங்களை கூட்டி வா அப்படிங்கிறாங்க. சார் வாங்கினவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அவர் தான் கூட்டி வந்தார் வச்சார் அப்படிங்கிறாங்க. தம்பி நீ பேசுறதெல்லாம் சினிமா மாதிரி இருக்குது, சரியா, இந்த படம் அங்கே ஓடாது, போய்ட்டு வா தம்பி அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஏமாற்றமாக வீட்டுக்கு போகிறாங்க. உடனே ரோஹிணி கத்துறாங்க. மனோஜ் நம்ம வாழ்க்கையை நீ கெடுத்துட்ட வச்சுட்ட, உடனே நம்பி நான் கழுத்து நீட்டிருக்கக்கூடாது வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன ரோஹிணி நீ தான் பிஸ்னஸ் பண்ணு சீக்கிரம் பண்ணுனே அப்படி ஆயிடுச்சு, என்ன செய்ய முடியும், பணம் போயிடுச்சு, உங்கள் அப்பாட்ட கேளு, உண்மையிலே கேளு ரோஹிணி, உங்கள் அப்பா பணம் அனுப்பினா தானே வீட்டை சொல்லியிருக்கோம், இப்போ நம்ம சமாளிச்சிக்கலாம், அவங்க அப்பா ஒரு 30 லட்ச ரூபா போட்டு விட சொல்லி நம்ம சமாளிச்சிங்க, தொழில் பண்ணிக்கலாம், வேறு தொழில் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, இப்படி பண்ணுறவர் நம்பிலாம் எங்கள் அப்பா அனுப்ப மாட்டார் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா தான் ஜெயிலில் இருக்கார், அவங்க அப்பாவுக்கு வேண்டியவங்கிட்ட நீ சொல்லு அப்படிங்கிறாங்க. யார்ட்டையும் சொல்ல முடியாது மனோஜ், யார்ட்டையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ ரோஹிணி புருஷனா எனக்கு என்ன நீ செஞ்ச வச்சேன்னு சொல்லி 2 பேரும் கத்திக்கிட்டு இருக்காங்க ரூமில். உடனே முத்து வர எப்போ ஏதோ சவுண்டு கேட்கணுன்னு பாருங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா கோயிலுக்கு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் அண்ணாமலை கேட்குறாங்க, என்னடாங்க சவுண்டு அப்படிங்கிறாங்க. இல்லைவா பணத்தை வட்டிக்கு போட்டேன்,
இவா ரோகிணி வந்து அது சுத்த இது சுத்தங்க அப்படிங்கிறா. பணத்தை வட்டிக்கு போட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா பிஸ்னஸுக்கு போட்டோம்பா அப்படிங்கிறாரு. உடனே ரோகிணி முழிக்க மண்டையாட்டுதாங்க, நீ காட்டி கொடுத்துடாத, காட்டி கொடுத்த அப்படின்னா இந்த பணத்தையும் நீங்கள் எப்போ தருவேன்னு சொல்லிட்டு உன் தம்பி கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காட்டுறாங்க. உடனே ஒன்றுமில்லப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை வராரு முத்துட்டு, ஏதோ செஞ்சுட்டானோ தெரில, பிஸ்னஸ் பண்ண போகிறோன்னு சொல்லி சுற்றிட்டானா. இப்போ அந்த பணத்தை என்ன செஞ்சான்னு தெரில, இப்போ ஏதோ ஒன்று பேசுகிறான். உண்மை என்னன்னு தெரில, என் அம்மா தானே கேட்போம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா கோயிலுக்கு போயிட்டு வராங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா உன் பையன் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு கேளு. என் மாமா பணம் அனுப்புனாரு, எதுவும் பிஸ்னஸ் பண்ணானா வச்சானான்னு கேளு. அந்த பொண்ணு வேறு உள்ள சவுண்டு போட்டுட்ருக்கு, என்ன என்னால் கேட்க முடியல. நீ இந்த ரோகிணிகிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்க, என்னென்னு கேளு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிகிட்ட கேட்குறாங்க, என்ன ரோகிணி என்னாச்சு, என்னமோ சவுண்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லத்த, உங்கள் பையன் வந்து எங்கள் அப்பா பணம் அனுப்புனதுலேருந்து ஒரு பிஸ்னஸுமே பண்ண மாட்டுறாரு, அதான் எப்போ பண்ணுவீங்க எது பண்ணுவீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதுக்கு நல்ல நேரம் வரணும்லாம்மா, அதான் அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான், ஒன்றும் சீக்கிரம் ஆரம்பிட்டா அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் ஆரம்பிச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா விட்டு வெளில போயிடுறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, நீ என்றைக்கு ஆரம்பிச்சு என்றைக்கு முடிக்க போகிற, ஒரு நாள் நடக்க போகிறதில்ல, நான் இந்த பார்லர்லேயே வேலை பார்த்துட்டே கிடக்க வேண்டியதான், நீ வெண்டி சோறு சாப்பிட்டுக்கிட்டு வடக்கிந்திக்கும் அலைய வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. ரோகிணி எப்படியாவது நான் என் ஃப்ரெண்டை பிடிச்சி நான் வந்து பணத்தை வாங்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. இப்போ கூட நீ ஏமாந்து உனக்கு தெரியாமல் அலைஞ்சிட்ருக்க பற்றியா, ஒரு நாள் நீ வாங்க முடியாது, அந்த ஜீவாட்டை வாங்கணும் அப்படின்னா பல நெருக்கடி பண்ணி வாங்கணும், ஆதாரம் இருந்துச்சு, இதுக்கு நீ என்ன செய்வே, முட்டாள்தனமாக இருந்தால் உன்னை ஒருத்தன் ஏமாத்தான் செய்வான், இதுக்கு நீ பேசாமல் உங்கள் அப்பாட்டே அந்த பணத்தை மீட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம், வீட்லேயாவது ஒரு நல்ல பேர் கிடச்சிருக்கும், அந்த முத்துக்கிட்டேருந்து உன்னை அசிங்கப்படாமல் கூட காப்பாற்றிருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி என்னை மன்னிச்சிக்கோ, உன்னை கேட்காம செஞ்ச தப்பு தான் அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னேனே பணத்தை எதுவும் செஞ்சிடாதீங்க, என்னை கேட்காம எதுவும் பண்ணிடாதாங்க, என்ன கேட்காம உங்கள் மாட்டில் பண்ணால் இப்படி தான் ஆகும் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி என் ஃப்ரெண்டு வந்து இப்படி பண்ண நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. அந்த திருட்டு பையில் ஃப்ரெண்டு சொன்னால் அப்படி தான் ஆகும், அவன் ஏமாத்தாங்க கூட உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி நல்லா பேசினான், ஒரு வீடாக கொண்டு காமிச்சான், பெரிய பெரிய வீடாக இருந்துச்சு, பெரிய பெரிய கம்பெனியாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அவங்க கம்பெனி தான் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியலை, ஆனால் வந்து இவங்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட வந்து கடை வாங்கினாங்கன்னா நீ பெரிய ஆள் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம், இதில் உனக்கு தற்பெருமை வேறு, உனக்கு வந்து எது இருக்கோ இல்லையோ தற்பெருமை மட்டும் அதிகமாக இருக்கு மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி எப்படியாவது உங்கள் அப்பா ஜெயிலேருந்து வந்த ஒரு பணத்தை வாங்கிடுவோம், நீ நம்ம பெரிய அளவில் தொழில் பண்ணால் நம்ம தோக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இதே மாதிரி யாரும் கேட்டாங்கன்னு கொடுத்துட்டு இருப்பேன், அப்போ நான் இப்படி தான் அழுதுட்டு இருக்கணும், உங்கள் அப்பா வந்து என்னென்னு கேட்பாரு, உங்கள் அம்மா வந்துட்டு பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருப்பாங்க, முத்து வந்து சிரிச்சுக்கிட்டு போயிட்டுருப்பான், என்னை பார்த்து ரொம்ப இலக்காலமாக அந்த மீனை நினைப்பாங்க, இதுதான் நீ பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி வந்துடுறாங்க. ஸ்ருதி வந்து அங்கிள் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, எதுக்குமா அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள், நானும் ரவியும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறோம், அதுக்கு ஒரு நல்ல நாள் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நம்ம இடம்லாம் பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. இல்லை அங்கிள், ஒரு இடம் வந்து பார்த்துருக்குறோம், அது உங்களெல்லாம் கூட்டி போய் பார்த்துட்டு ஓகேன்னா நான் அட்வான்ஸ் கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. நான் நம்மளுக்கு பயங்கர சிரிப்பு. உடனே ரவி உனக்கு பிடிச்சிருந்தா செய்கிறா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நீங்களும் வாங்க, அம்மாவும் வாங்க, முத்து எல்லோரும் வரட்டும், அந்த இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அட்வான்ஸ் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாருமே வீட்டில் கூப்பிட்டு போகிறாங்க. முத்துக்காரன் ஒரு கார்லேயும் போகிறாங்க. அந்த இடத்த பார்க்குறாங்க. பார்த்தோன்னா அண்ணாமலைக்கும் விஜயாவுக்கும் பயங்கரமாக பிடிச்சது. இது சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, கார் பார்க்கிங் எல்லாமே விடுறதுக்கு நல்லா வசதியாக இருக்குது, இந்த ரெஸ்டாரண்ட் நீ நடத்தினா நல்லா வந்துடுடா அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதியும் சொல்கிறாங்க, ஆமாம்மா எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, அதான் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிக்கும் மனோஜுக்கும் பயங்கர வயிற்றுச்சல். ரோகிணி சொல்கிறாங்க, இந்த பார்த்தியா, அவங்க நம்மளுக்கு பிறகு கல்யாணம் முடிச்சாங்க, அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு செட்டில் ஆக போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, அவங்க அப்பா ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பார், வச்சுருப்பாரு அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல அங்கிள், நாங்கள் 2 பேர் தான் பார்த்துக்கிட்டோம், அதுபோக லோன் போட்டிருக்கோம், யாரோடைய உழைப்பும் நம்பி வாழலை, நாங்களாவே பண்ணிப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா பயங்கரமாக சிரிக்காங்க. ஏமா நீ லோன் போடணும், உங்கள் அப்பாட்ட கேட்டால் உங்கள் அம்மாட்ட கேட்டால் தருவாங்களே அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா அவங்க சுயமரியாதையோட வாழணும்னு நினைக்காங்க, ஒன்றை மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க சொத்து யாருக்குங்க, இவளுக்கு தானாங்க, ஏங்க லோன் போடணும், அதான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே இவர் சொல்கிறார், மனோ சொல்கிறார், ரோகிணி நீ உன் பார்லர் வச்சுருக்க, எனக்கு லோன் போட்டு தானே ஏதாவது தொழில் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நல்லா பண்ணுவேன், இதை விட சூப்பராக பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை முத்து சொல்கிறாரு, ரவி நீ கல்யாணம் முடிச்சதில், ஸ்ருதி கல்யாணம் முடிச்சதில் எங்களுக்கு எல்லாருக்குமே வருத்தம் இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது கூட எங்கிட்ட காமிச்சு எங்களுக்கு பிடிச்சதான் செய்யணும்னு நினைக்க போகிற உன் மனசு யாருக்கும் வராது, ஸ்ருதி மனசு யாருக்கும் வராது அப்படிங்கிறாங்க. உடனே தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து முத்து சொல்கிறாங்க. இதை பார்த்த ரோகிணிக்கும் மனோஜுக்கும் பயங்கர காண்டு, இவங்க டச்சை குறைக்கலான்னு, மீனாவும் ஸ்ருதி டச்சை குறைக்கலான்னு பார்த்தா அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டே போகிறாங்களே, இப்படி ஆகிட்டு போனால் அந்த வீட்டுக்கு நல்லது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாங்க, ரோகிணி நம்ம இதோட பெரிய பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீ காமெடி பீஸ் தான் மனோஜ் கடைசி வரைக்கும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரொம்பவே ஏக்கமாக நிற்கிறாரு. இனி என்ன நடக்கும் இந்த நம்மளை வீட்டில்
அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.